நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சுகிதா. வழக்கமாக மார்ச், ஏப்ரல் மாதங்களில் குடி தண்ணீர் பற்றாக்குறை என்று நாம் பேசப்போவதை இப்பொழுது ஜனவரி மாதமே பேசக்கூடிய நிர்பந்தத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணம் வழக்கமாக பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழையாகட்டும் அல்லது வடகிழக்கு பருவமழையாகட்டும், இரண்டும் வழக்கமாக ஆண்டுதோறும் பெய்யக்கூடிய சராசரி மழை அளவை விட குறைவான அளவில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது ஒரு முக்கிய காரணம். மற்றொன்று நீர்நிலைகள் குறித்த பராமரிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது, இன்னொன்று பருவம் தப்பிய மழை என்று நாம் சொல்லக்கூடிய அளவில் பருவநிலை மாற்றங்கள், கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவில் நாம் எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடும் புரிதலோடும் இருக்கிறோம், வரும் கோடை காலத்தை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம். இப்போதே காலி குடங்களுடன் மக்கள் சாலைகளில் வந்து அமரக்கூடிய காட்சிகளில் கடந்த வாரமே கோவை பகுதியில் பார்த்தோம். சென்னை இன்னும் மிக மோசமாக இருக்கிறது. கடந்த ஆண்டு இதே ஆண்டு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பெருவெள்ளத்தில் மிதந்த சென்னையில் தான் இந்த ஆண்டு 23% கடந்த ஆண்டை விட வழக்கத்தை விட குறைவான மழை பொழிவு இருக்கிறது. மிகப்பெரிய குடிநீர் அபாயம், தட்டுப்பாடு அபாயம் இங்கு இருப்பதாக பல்வேறு ஆய்வுகள் சுட்டி காண்பிக்கின்றன. இதை எப்படி சமாளிக்க போகிறோம் என்பதை முன்னாள் அரசு தலைமை பொறியாளர் மற்றும் போரிஞர் வீரப்பன் அவர்களுடன் விரிவாக விவாதிக்கலாம். வணக்கம் சார். இந்த பருவமழை தப்பி பொய்தல் அல்லது குறைவாக பெய்வதற்கான காரணமா நீங்க எதை பார்க்கிறீங்க? பருவமழை ஏன் பெய்ய மாட்டேன் என்கிறதுக்கு முன்னாள் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் சொன்னார்கள். இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை பல்வேறு வகையான செயற்கையான இந்த தொழிற்சாலைகள் மற்றவை அவற்றினால் ஏற்படக்கூடிய மாசு இதன் அடிப்படையாக வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார்கள் சொன்னார்கள், இனிமேல் பருவமழை கிடையாது, பருவமழையை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் எல்லாமே புயல் மழை தான். எப்பொழுதெல்லாம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வருகிறதோ அல்லது புயல் வருகிறதோ அது தானே வா இல்லை வார்தாவா என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே புயல் மழையை நம்பித்தான் நாம் இருக்க வேண்டி இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக தென் மாவட்டங்களிலும் கடலூர் போன்ற இடங்களிலும் மழை பெய்திருக்கிறது. ஆனால் அதுவும் போதுமான அளவுக்கு என்று சொல்ல முடியாது. எனவே இனிமேல் நாம் எப்பொழுதும் போல தென்மேற்கு பருவக்காற்று எவ்வளவு பெய்யும், வடகிழக்கு பருவமழை எவ்வளவு பெய்யும். இப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை என்பது 62% குறைவாக பெய்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அது 57% குறைவாக பெய்திருக்கிறது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. இது எதிர்பார்த்தது தானா? இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அல்லது சமாளிக்கப் போகிறோம் என்பது, எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை விட எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வினாவாக கேள்வியாக இருக்கிறது. எங்களை போன்ற பொறியியல் வல்லுநர்கள் அல்லது இந்த பாசன நீர் மேலாண்மையை பற்றி மிக தெரிந்தவர்கள் 2 காரணங்களை சொல்ல முடியும். ஒன்று, மற்ற மாநிலங்களைப் போல ஒரு தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா போன்று இந்த தமிழ்நாட்டு அரசிற்கு நீர் மேலாண்மை, நீர்நிலைகளை பாதுகாத்தல், இருக்கின்ற இந்த ஏரிகள் குளங்களிலாவது பெய்கின்ற மழையை பிடித்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நீண்டகால தொலைநோக்கு திட்டம் அல்லது அதற்கு முன்னுரிமை கொடுப்பது, அதற்கு தேவையான போதுமான அளவுக்கு நிதியை ஒதுக்குவது, பெயரளவிலே சட்டமன்றத்திலே இப்படி இந்த திட்டம் அந்த திட்டம் என்று சொன்னாலும் கூட நடைமுறை என்று வரும் பொழுது அதில் ஒரு பாதி அளவுக்கு கூட நிதியை ஒதுக்காத ஒரு நிலை. நீர்நிலைகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இது நம்மளுடைய பழமையான காலங்கள்ல இருந்தே நீர்நிலைகள் பராமரிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊர், ஒரு கிராமமா அல்லது ஒரு நகரமா வடிவமைக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல அங்க நீர்நிலை தான் முதல் தோற்றமா அங்க கொண்டு வருவாங்க. அப்புறம் தான் அதிலிருந்து ஒவ்வொரு நாகரிகமே அப்படிதான் நமக்கு நதிக்கரையில் ஆரம்பிச்சதுன்னு சொல்றதுடைய நீட்சின்னு சொல்லலாம். இங்க இவ்வளவு நீர்நிலைகள் இருக்கிறது, அந்த நீர்நிலைகள் இருந்தும் ஏன் தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது தானே கேள்வியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறையினுடைய புள்ளிவிவர கணக்குப்படி, இது நான் சொல்வது
1980 வாக்கில் 39,102 ஏரிகள் குளங்கள் இருப்பதாக கணக்கீடு. அதில் 18,750 ஏரிகள் 100 ஏக்கருக்கு மேலே பாசன பரப்பை உடையவை. அவையெல்லாம் பொதுப்பணித்துறையினுடைய பொறுப்பில் இருக்கின்றன. 100 ஏக்கர் பாசன பரப்பிற்கு குறைவாக இருக்கக்கூடிய இந்த ஏரிகள் ஏறக்குறைய 20,400 ஏரிகளுக்கு மேலே பஞ்சாயத்து யூனியன் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது ஊரக வளர்ச்சித்துறைக்கு போயிருக்கிறது, அவர்களுடைய பொறுப்பிலே இருக்கிறது. இப்படி இருந்தாலும் கூட நீங்கள் சொல்வது போல தமிழ் நாகரிகம், தமிழ்நாட்டு நாகரிகம் என்பது நதிக்கரைகளிலே வந்திருக்கிறது. ஆனால் சோழர்கள், பல்லவ மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் ஏறக்குறைய கிபி 1000 என்று வைத்துக்கொள்ளலாம். அந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே எல்லா ஊர்களிலுமே இந்த ஏரி குளங்களை வெட்டி மிகச்சிறப்பாக பராமரித்திருக்கிறார்கள். கல்வெட்டுகள், சங்க இலக்கியங்கள் சொல்கின்றன. அங்கே எல்லாம் ஏரி வாரியம் என்று ஒன்று இருந்தது. ஏரி வாரியம் என்றால் ஏரியினுடைய மேலாண்மையை பாதுகாப்பது என்று. அப்பொழுது குடிமராமத்து என்று ஒரு முறையும் இருந்தது. குடிமராமத்து என்பது இந்த வடகிழக்கு பருவமழை முடிந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் பயிர் சாகுபடி செய்யாத காலங்களில் அந்த ஊரில் இருக்கிற உழவர்களும் விவசாயிகளும் அந்த ஊர் தலைமையும் சேர்ந்து, ஏன் ஊர் மக்களும் சேர்ந்து அந்தந்த நீர்நிலைகள் என்று சொல்லக்கூடிய ஏரிகள் குளங்களை ஆழப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது, கரைகளை பலப்படுத்துவது, மரங்களை நடுவது போன்றவற்றையெல்லாம் செய்து வந்தார்கள். அது ஒரு தொடர்ச்சியான ஒரு வரலாறு. ஆனால் ஆங்கிலேயர்கள் எங்களைக்கு இந்த இந்தியாவை பிடித்தார்களோ அது 1858க்கு பின்னாலே என்று சொல்லலாம். அப்படி அவர்கள் பிடித்த பிற்பாடு இந்த குடிமராமத்தை எடுத்தார்கள். குடிமராமத்து என்றே ஒன்று இல்லாமல் போய்விட்டது. விவசாயிகளும் உழவர்களும் அதில் அக்கறை காட்டவில்லை. ஊர் தலைமையும் அந்த ஊராட்சி என்று சொல்லக்கூடியவர்களும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மறுபடி நம்மளுக்கு சுதந்திரம் வந்த பிற்பாடு நம்முடைய அரசுகள் கண்டிப்பாக. ஆனால் அதோடைய உருவம் இப்பொழுது வேறு வடிவத்தில் இப்போ மாறி இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஊரக வளர்ச்சி வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை பராமரிப்பது தான் அதோடைய தலையாய நோக்கம் என்று தான் அந்த திட்டமே கொண்டு வரப்பட்டது. அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட்டிருக்குங்கிறத நம்ம பேசலாம். தற்பொழுது தொடர்பில் சுற்றுச்சூழல் துறை ஆர்வலராக இருக்கக்கூடிய அருண் கிருஷ்ணமூர்த்தி தற்போது தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண் கிருஷ்ணமூர்த்தி, நீங்க சொல்லுங்க, இந்த பருவமழை குறைவாக பெய்வதற்கும் இந்த ஆண்டு வரப்போகிற குடிநீர் தட்டுப்பாடையும் நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல உலகத்துக்கே ஒரு முன்னோடியா இருந்த ஒரு இடம் தமிழகம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா 2015 ஒரு பெருவெள்ளம், அதுக்கு அடுத்த ஆண்டு மழை பொய்க்கும் போது உடனடியா ஜனவரி 2017 நம்மளுக்கு தண்ணி இல்லைன்றது நம்மளுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இப்போ மட்டமா போயிருக்கு அப்படிங்கறதுதான் எடுத்துக்காட்டுது. இதுல ஒரு தரப்பு அரசாங்கம் அப்படின்னு நம்ம பேசினாலுமே கம்யூனிட்டியில மாறி இருக்கக்கூடிய விஷயங்கள், சமூக அளவுல இப்போ ஒரு நகரம் சென்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில இருக்கிற எத்தனை பேருக்கு இங்க ஓடக்கூடிய நதிகளை பத்தி தெரியும்? இந்த ஊர்ல 3 நதி இருக்குங்கிறதே பல பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கு. நம்ம இதெல்லாம் தான் மாத்தணும். இதை மாத்தினாதான் இந்த நீர் மேலாண்மையில பெரிய அளவுக்கு புரட்சி ஏற்பட்டு நம்மளால தண்ணீரை சேமிக்க காப்பாற்ற முடியும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல, தூத்துக்குடி ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிற ஆய்வுல நம்மளுக்கு தெரிய வந்திருக்கிறது, எங்கேயுமே குடிக்கிற தண்ணிக்கு ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. அப்படிங்கறது இன்னுமே அது ஒரு பேரிடரா நம்ம எடுத்துக்கலங்கிறது அதை விட ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு வெள்ளம் ஏற்படும் போது அது உடனடியா ஏற்படுது, எல்லாருக்கும் அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த தண்ணி இல்லைங்கிற விஷயம் தொடர்ந்து இருக்க போது ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மழை வருமாங்கிறதே டவுட்டா இருக்கு. செப்டம்பர் அதுக்கு தாண்டிதான் மழை வருங்கிறப்போ எப்படி அடுத்த 8 மாசத்தை நம்ம சமாளிக்க போறாங்கிற அச்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஒரு துளி நீரையும் நம்ம இனிமே ரொம்ப பாதுகாத்து சேமிச்சு
உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஒரு சூழலியல் ஆர்வலரா சொல்லுங்க, குடிநீர் அப்படிங்கிற தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கும்போது எல்லா நீருமே இங்க தட்டுப்பாடா இருக்கணும். ஆனால் இங்க குடிநீர் மட்டும் தட்டுப்பாடாக இருக்கிறது ஒரு பக்கம். இது ஒரு கேள்வியாக நம்ம முன்னாடி நிக்குது. மற்றொரு கேள்வியானது, இவ்வளவு குடிநீர் தட்டுப்பாடு இருக்கும் பொழுதும் ஆனால் இங்கு விற்கக்கூடிய அதை தண்ணீரை வந்து விற்பனை பண்டமாக மாற்றி இங்கு விற்கக்கூடிய பாட்டில் விற்பனை நிறுவனங்களுக்கு, தண்ணீரை விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அது எப்படி பார்க்கறீங்க நீங்க? கண்டிப்பா இது எல்லாமே ஒரு கலெக்டிவ் மிஸ்டேக். எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, இன்னைக்கும் டேங்கர்ல தண்ணி வருது, இல்ல நம்மளுக்கு வந்து பாட்டில்ல தண்ணி கிடைக்குதுன்னா, கன்சியூமரிசம் என்னைக்கு தண்ணியை வந்து நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து ஒரு கன்சியூமர் ப்ராடக்டா மாத்திட்டோமோ அதுலதான் பிரச்சனையே. முதல்ல அதுல இருந்து நம்ம வெளில வரணும். எல்லாருக்குமே வந்து சுவாசிக்கிற காத்தும் குடிக்கிற தண்ணியும் ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு குடிநீருக்கு மட்டும் தட்டுப்பாடுன்னு இல்லை, தமிழகத்துல சென்னையை எடுத்துக்கிட்டா குடிநீருக்கு தட்டுப்பாடு, மற்ற தண்ணி கிடைக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஆனா சென்னையை தாண்டி ஒட்டுமொத்த தமிழகத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல நீரே சுத்தமா இல்லாத நிலைமை இருக்கு. இன்னைக்கு பல இடங்கள்ல ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டி தான் வந்து மற்ற பர்பஸ்க்கே தண்ணி வருதுங்கிற நிலைமை இன்னைக்கு வந்தாச்சு. இதை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறம் அப்படிங்கிற போக்கஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வரணும். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒரே நோக்கில் எடுத்துக்கணும். நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ்ல இருந்து டெய்லி யூசேஜ் ஆஃப் வாட்டர், டாய்லெட்ல ஃபிளஷ் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே கவனம் அதிகமா இருக்கணும். கண்டிப்பா கார்பரேட்டைசேஷன் ஆஃப் வாட்டர் அதை வந்து தடுத்து நிறுத்தணும். அதுல நம்ம அதிக அளவு பங்கு பெறணும். நம்ம எல்லாருமே பொதுமக்களா நம்ம வந்து பாட்டில் தண்ணீர்ல இருந்து தூரமா வரணும். கார்பரேஷன் கொடுக்குற தண்ணியை தைரியமா நம்ம குடிக்க ஆரம்பிச்சோம்னாலே வந்து அவங்க அதை இன்னும் சுத்தமா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பாட்டில் தண்ணியோட விற்பனை குறையும். இது எல்லாமே ஒரு நீண்ட கால ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட பண்ண வேண்டிய விஷயம். அதுல எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும். நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு விட்டுறக்கூடாது. அடுத்த 5 ஆண்டு காலம் இதுல தொடர்ந்து வேலை பண்ணாதான் 6வது வருஷம் இப்பத்துல இருந்து மழையே இல்லைனாலும் நம்மளால சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம இருப்போம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி அருண். அதாவது நீங்கள் ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, அதாவது இங்கே நீர்நிலைகளை இப்போ வந்து பராமரிக்கிறதுக்கான இதே வாய்ப்புகளே நிறையா விட்டுட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு அறிக்கையிலையா இருக்கட்டும், இல்லை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி குறைந்தபட்ச நிதி ஒதுக்குனா கூட பொதுப்பணித்துறைக்கென்று இவ்வளவு மராமத்து பணிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது என்று. ஏன்னால் கடந்த வெள்ளம் வரும்பொழுது இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எல்லா இடத்திலும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் எத்தனை இடங்களில் அந்த பொதுப்பணித்துறை இது போன்ற பணிகளை செய்திருக்கிறார்கள்? அப்படி செய்திருந்தால் ஓரளவிற்கு பெய்த மழை நாம தேக்கி வைத்திருக்க முடியும் இல்லையா? முதலில் கேட்டது போது இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே இந்த ஏரிகள் குளங்களை பராமரிக்கிறார்கள் அல்லது தூர்வாருகிறார்கள் என்று, அதையெல்லாம் இந்த பஞ்சாயத்து யூனியன் என்று சொல்லக்கூடிய ஊரக வளர்ச்சி துறையிலே இருக்கிறது. அது வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஒரு பொறியாளர் என்ற முறையில் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வேலைவாய்ப்பிற்கு வழி செய்திருக்கிறது என்பதே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர்கள் ஒழுங்காக இந்த ஏரி குளங்களை தூர்வாரினார்களா, பராமரித்தார்கள் என்றால் என்னை பொறுத்தவரை அது இல்லை, ஒரு ஏமாற்று வேலை என்று கூட நான் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்வது போல பொதுப்பணித்துறையிலே வரும் பொழுது அதை ஒழுங்காக செய்தார்களா என்று கேட்கலாம். நான் பொதுப்பணித்துறையிலே 1985 88 வரை ஏரிகள் நவீனப்படுத்தும் திட்டம் என்று ஒன்று யூரோப்பியன் கமிஷன் என்று சொல்வார்கள், அப்பொழுது ஐரோப்பிய பொருளாதார குழுமம் என்று கூட சொன்னார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிற்கு 75 கோடி ரூபாயை இலவச நிதியாக கிராண்ட் ஆக கொடுத்தார்கள். அது 5 ஆண்டு காலம் அப்படியே நொண்டி அடித்தது. நான் அதற்கு துணைத் தலைமை பொறியாளராக போன பிற்பாடு தான் அதற்கு உயிர் வடிவம் கொடுத்து ஏறக்குறைய அந்த 75 கோடி ரூபாயும் முழுமையாக செலவழித்து ஏறக்குறைய ஒரு 300 பெரிய ஏரிகள், அவையெல்லாம் 200 ஏக்கருக்கு மேலே பாசன வசதி பெற்றவை, சங்கிலி தொடர் ஏரிகளாக ஒரு ஏரியிலிருந்து 10 ஏரிகளுக்கு தண்ணீர் போகக்கூடிய அளவுக்கு இந்த உழவர் சங்கங்களை ஒன்றிய ஒத்துழைப்போடு மிகச்சிறப்பாக செய்தேன். அதில் எனக்கு மிக ஒரு மனநிறைவு இருந்தது. அதற்கு பின்னாலே நான் இணைத்தலைமை பொறியாளராக 98க்கு மேலே 2002 வரைக்கும் நிலத்தடி நீர் பிரிவில் இருந்தேன். அப்பொழுதும் கூட இந்த உலக வங்கி திட்டத்தின் கீழே ஹைட்ராலஜி ப்ராஜெக்ட் நீரியல் திட்டம் என்று, அப்பொழுது இந்த நிலத்தடி நீரை பெருக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள். நான் போகும்பொழுது அது 38 கோடியாக இருந்தது.
நான் கூடுதலாக 15 கோடி கேட்டு 53 கோடியாக போய் அதையும் அந்த 2002 முடிவு செய்தேன். ஆனாலும் கூட அதில் 2 பாருங்கள், அதற்கு பின்னாலே அயமாம் என்று அதற்கு முன்னாலே ஒரு நீர்வள ஆதார திட்டம் என்று ஒன்று வந்தது. அதிலும் கூட ஒரு 2000 சொச்சம் கோடிகள் கொடுத்தார்கள். ஆனால் அதுக்கு ஏரிகள் குளங்களுக்கு அனுப்பியது மிக கம்மி. நான் அந்த துணை தலைமை பொறியாளராக இருக்கும் பொழுது உலக வங்கி இவர்களையெல்லாம் நம்பாமல் நபார்டு என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய வங்கி நிபந்தனைகள் அதிகமாக இல்லாதது 4% வட்டியிலே நீண்டகால வட்டியிலே கொடுப்பு அவர்களிடம் கேட்டு ஏறக்குறைய ஒரு 14 கோடி ரூபாய் வாங்கி ஒரு 70 இந்த ஏரிகளை நான் சீரமைத்தோம். ஆனால் இப்போது அந்த ஏரிகள் எல்லாம் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. 39,102 ஏரிகளிலே எங்களுக்கு தெரிந்து ஒரு சிறு ஏரிகள் பெரிய ஏரிகள் என்றெல்லாம் சொல்லும்போது ஒரு 5000 ஏரிகள் போனதாக கூட எடுத்துக்கொள்ளலாம். 5000 ஏரிகள் போனது என்று காணாமலெல்லாம் போகவில்லை. முதல் ஆக்கிரமிப்பாளர், மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாளர் இந்த அரசாங்கம். அது மதுரை நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, வள்ளுவர் கோட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக போரூர் ராமச்சந்திரா பேருந்து நிலையங்கள், மருத்துவமனைகள், கல்லூரிகள், பெரிய பெரிய கல்லூரி வளாகங்கள் எல்லாம் இந்த ஏரிகளை தூர்த்து ஆக்கிரமிப்பு தான் செய்யப்பட்டிருக்கின்றன. கோயம்பேடு பேருந்து நிலையம் கூட பெரிய அரும்பாக்கம் ஏரி தூர்த்து தான் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே நான் மிக வருத்தத்தோடு சொல்கிறேன், ஒரு அரசாங்க பொறியாளராக 35 ஆண்டுகள் நான் பணியாற்றினாலும் கூட ஒரு 10-15 ஆண்டுகளாக நான் இருக்கும்போது கூட பார்த்தால் இந்த அரசாங்கத்திற்கு நான் முன்பு சொன்னது போல ஒரு தொலைநோக்கு திட்டம், ஒரு சமுதாய அக்கறையோடு கூடிய திட்டம், ஒரு முனைப்பான திட்டம் இல்லை என்பதை நான் பார்த்து வருந்தி இருக்கிறேன். அதற்காக மாற்று திட்டங்களையும் கொடுத்திருக்கேன். அதை பற்றி பின்னே சொல்வோம். இன்றைக்கு வந்த அதற்கு முன்னால் இருந்த ஒருங்கிணைந்த ஆந்திரா 2003 2013 வரை 1,86,500 கோடி ரூபாய் அதற்கென ஒதுக்கி மத்திய அரசாங்கத்தில் மற்ற எல்லா இடங்களிலும் வாங்கி 10 ஆண்டுகள் அவர்களுடைய ஏரிகுளங்கள், இந்த பாசன வசதிகள், அணைக்கட்டுகள் இவற்றை மிகப்பெரிய அளவிலே பெருக்கி இருக்கிறார்கள். போன வருடம் இந்த தெலுங்கானா அதில் இருக்கிற அந்த முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவர்களுடைய தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற 46,300 ஏரிகுளங்களை அதை சீரமைக்க வேண்டும், அதை ஒழுங்காக பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி 22,000 கோடியை, ஒரு சின்ன மாநிலம் தமிழ்நாட்டை விட இப்பொழுது தான் வந்தது, 46,000 ஏரிகளுக்கு 22,000 கோடியை ஓராண்டிலே ஒதுக்குகிறார் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு அதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள், முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், எப்படி அதை தொடர்ந்து ஒரு அமைச்சர் இதற்காக போட்டு வச்சிருக்கார். காலையில் 7 மணி ஆனால் எல்லாத்தையும் பிடிக்கிறது தான். என்ன வேலை என்ன நடந்துச்சு, எங்கே போச்சு, அது ஏன் மணலை, இது ஏன் மணலை, அப்படியெல்லாம் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு இந்த ஒரு வருடத்தில் கோதாவரியும் கிருஷ்ணாவையும் 174 கிலோமீட்டர் தூரத்தை அவர் 10 மாதங்களிலே இணைத்திருக்கிறார். நாமும் பேசிக்கொண்டு இருக்கிறோம் தமிழக நதிகளை இணைப்பது, வைகை இல்லை காவிரி, வைகை, குண்டாறு, நம்பியாறு, கருமணியாறு என்று என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று பார்க்கலாம். செய்யவில்லை என்றெல்லாம் நான் ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல முடியாது. ஒரு தொலைநோக்கான ஒரு பார்வை இல்லை, ஒரு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கிற பார்வை இல்லை. அதற்கு காரணம் என்ன சொல்கிறேன் என்றால், ஒன்று இந்த நீர்நிலைகள் என்று சொன்னால் ஆற்று நீர், மழை பெய்வதனாலே ஆறுகளிலே வாய்க்கால்களிலே ஓடக்கூடிய நீர் மிக அதிகமான நீர். இரண்டாவது குடிநீருக்காக நம்பி இருக்கக்கூடிய நீர் இது ஊற்று நீர் என்று சொல்லக்கூடிய நிலத்தடி நீர். பழங்காலத்தில் ஔவையார் பாடியிருக்கிறார், ஆற்று பெருக்கற்றும் அடிசுடும் அண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் அப்படி என்று ஆறுகளை சொல்லியிருக்கிறார். நம்முடைய பாலாறு இல்லை காவிரி, வைகை, எல்லா வடைகளிலும் மணல் படுகைகள் இருக்கின்றன. அந்த ஊற்று நீர் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த மணற்கொள்ளையாலே அரசாங்கத்தில் ஆணை, நீதிமன்றத்தில் அங்கே கொடுக்கிற அறிக்கை
3 அடி தான் எடுக்க வேண்டும் என்று 30 அடி எடுத்திருக்கிறார்கள், 40 அடி எடுத்திருக்கிறார்கள். இங்கே பக்கத்தில் இந்த வாலாஜா என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் திருமுக்கூடல். இப்போ குடி தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது அதாவது முன்னாடிலாம் மார்ச் ஏப்ரலில் வரும், இப்போ முன்னாடியே வந்துருச்சு, ஜனவரியிலே வந்துருச்சு. அப்போ நாம் இந்த ஆண்டு என்ன மாதிரி உங்களுடைய அனுபவ ரீதியிலிருந்து சொல்லுங்கள், எந்த அளவிற்கு குடிநீர் பஞ்சமானது இருக்க போகிறது, அதை எப்படி சமாளிக்க போகிறோம், இல்லை அரசுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது என்னவா இருக்கும், இதை இப்படி தான் சமாளிக்க முடியும்னு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? இதில் 3 கருத்துரைகளை நான் சொல்லலாம். ஒன்று, உடனடியாக எல்லா ஆறுகளிலிருந்தும் முழுமையாக கர்நாடகாவில் ஆந்திராவில் டோட்டல் பேன் என்று போட்டிருப்பது, ஆறுகளிலிருந்து எந்த காலத்திலும் எதற்காகவும் மணல் அள்ளக்கூடாது. இது முதல் ஒன்று. அதன் வழியாக இந்த ஊற்று நீரை பெருக்குவதற்கு வழி செய்யலாம். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொன்னது போல் அருண் கிருஷ்ணமூர்த்தி இந்த பேக்கேஜ்டு வாட்டர், பாட்டில்டு வாட்டர், இதற்காக எந்தெந்த பெரிய நிறுவனங்களுக்கு பெப்சியா, கோகோ கோலாவா, இல்லை ரிலையன்ஸா, யாரும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, அத்துணையும் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது. ஒரு தண்ணீரை கொடுக்கக்கூடிய தண்ணீரை கிராமங்களிலே போனால் முதலில் கொடுக்கக்கூடியவரை தவித்த வாய்க்கு தண்ணீர் என்று சொல்லுவார்கள். அதையும் கூட ஒரு விற்பனை பொருளாக மாற்றி ஒரு ஏறக்குறைய 1000 கியூபிக் மீட்டர் என்று சொல்லுவோம், ஏறக்குறைய 28,000 லிட்டரை 1 ரூபாய்க்கு வாங்கி, 28,000 லிட்டரை 1 ரூபாய்க்கு வாங்கி 1 லிட்டரை 20 ரூபாய்க்கு நாம் விற்கிறோம் என்றால் எவ்வளவு கொள்ளையடிக்கிறார்கள் என்று பார்க்கணும். எனவே இந்த பேக்கேஜ்டு வாட்டர் இதை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். பேக்கேஜ்டு வாட்டர் தான் பாதுகாப்பான குடிநீர் என்று சொல்லும்போது நான் அதை கண்டிப்பாக மறுக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை நிறைய ஆய்வு முடிவுகள் சொல்லியிருக்கின்றன. இரண்டாவதாக, இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நான் பெரிதும் பாராட்ட வேண்டும். குறிப்பாக 40 ஆண்டுகளாகவே 75-70க்கு மேலேயே தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்று ஒன்றை ஆரம்பித்து எல்லா பெரிய ஊர்களிலும் சிற்றூர்களிலும் மேல்நிலை தொட்டிகளை வைத்து பக்கத்தில் இருக்கிற எந்த நீர்நிலையிலிருந்து தண்ணீரை கொடுத்து ஆழ்துளை குழாய் கிணறுகளை போட்டு பெரும்பாலான இடங்களிலே இந்த குடிநீரை மிகச்சிறப்பாக இதை அவர்கள் சமாளித்திருக்கிறார்கள், திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது போதிய நிதிக்கீடு ஒதுக்கப்படுகிறதா, அதனுடைய விரிவாக்கம் நடக்கிறதா என்றால் இல்லை. நான் தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல, இந்தியாவில் எல்லா இடங்களுக்கும் நான் சுற்றுலா சென்று வந்திருக்கிறேன். அங்கே எல்லாம் இல்லாத அளவுக்கு, ஏன் உத்தரப்பிரதேசம், பீகார் அளவு இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த குடிநீர் வளங்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். இருந்தாலும் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பில் இது எப்படி அவர்கள் 1 வாரத்திற்கு 1 நாள் கொடுக்கிறார்கள், 10 நாளைக்கு 1 நாள் கொடுக்கிறார்கள், போராட்டம் நடத்தினால் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை மிக மிக கொடுத்து வைத்தவர்கள் எந்த காலத்திலுமே. ஆனால் இப்போ நாம் கொடுத்து வச்சவங்களா இருக்கிறோமா இல்லையாங்கிறது தானே நமக்கு இப்போ இந்த ஒரு விவாதத்துக்கான முக்கிய புள்ளியாகவே இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இல்லை. சென்னையில் இருப்பவர்கள் மிக கொடுத்து வைத்தவர்கள், எப்பொழுதுமே கொடுத்து வைத்தவர்கள் செல்லப்பிள்ளைகள், இந்த அரசாங்கத்தினுடைய செல்லப்பிள்ளைகள். வெளியிலே 1 வாரத்திற்கு 1 தடவை, 10 நாட்களுக்கு 1 தடவை, 15 நாட்களுக்கு 1 தடவை தான் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. இந்த தமிழக அரசாங்கம் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சென்னையிலே இருப்பவர்கள் மாத்திரம் முதல் தர குடிமக்கள், அவர்களை உடனடியாக பாதுகாக்க வேண்டும். மற்றவர்களெல்லாம் 2ஆம் தர குடிமக்கள் கூட அல்ல, 3ஆம் தர 4ஆம் தர குடிமக்களாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த பார்வை சென்னைக்கு ஒரு மாதிரியும் மற்ற மாவட்டங்களுக்கு இன்னொரு மாதிரி இருக்குங்கிறத ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. நம்ம பேசலாம். மற்றொரு சுற்றுச்சூழல் ஆர்வலரான நித்யானந்த் ஜெயராம் தற்போது தொடர்பில் இருக்கிறார். வணக்கம் சார், நீங்க சொல்லுங்க, நீங்க இப்போது இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் தட்டுப்பாடையும் பருவமழை குறைவாக பெய்ததையும் எப்படி பார்க்கிறீங்கன்னு நீங்க சொல்லுங்க. பருவநிலை குறைவா பெய்யறது ஒரு வருஷம், இன்னொரு வருஷம் அதிகமா பெய்யறது, இது சகஜம். இதை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இன்னும் வருங்காலத்துல இந்த பருவநிலை மாற்றத்தினால இன்னுமே பெரிய அளவுக்கு இந்த மாதிரி தாக்கங்கள் இருக்கும். இப்போ இப்போ பற்றாக்குறைன்னு வர்றதுக்கான காரணம் நம்ம தண்ணி, அது மட்டும் தண்ணீர் சேமிச்சு வைக்கக்கூடிய இடங்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை ரொம்ப குறைவா மதிப்பீடு செஞ்சு அதை தவறா நம்ம பயன்படுத்தி அந்த இடங்கள்ல நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் செஞ்சு நீர்நிலைகளை நம்ம ஆக்கிரமிச்சு நீர்நிலைகளை மாசுபடுத்தி வர்றதுக்கான ஒரு பிரச்சனை இது. இந்த வருஷம் இருக்கக்கூடிய ஒரு பற்றாக்குறைக்கு நம்ம
இந்த ஊரோ அந்த ஊர்ல கெஞ்சி கூத்தாடி திருடி தண்ணி எடுத்து நம்ம சுரண்டி சென்னைக்கும் மற்ற இடங்களும் அவர் சொன்ன மாதிரி சென்னை செல்லப்பிள்ளை தான். ஸோ அந்த சென்னைக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது நம்மளுக்கு ஆந்திராலேருந்து கூட நம்ம திருடிட்டு வருவோம், கர்நாடகாலேருந்து திருடுவோம், நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை திருடி கொண்டு வந்து நம்ம சென்னை கொடுப்போம். இது முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு புத்தி வருதா இல்லையான்றதுதான் கேள்வி. அதுக்கு முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம காவிரிக்கு இவ்வளவு போராடி வரக்கூடிய காவிரியை தமிழ்நாட்டுக்குள்ள வந்த உடனே மேட்டூர்ல இருந்து, ஈரோட்ல இருந்து, பவானில இருந்து அதுக்குள்ள மாச துப்பி 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 அந்த ஆறை நமக்கு எடுத்து வைக்கிறோம். நம்மளுக்கு இந்த ஆறோட தண்ணியை கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? இங்க மாசு கட்டுப்பாடு வாரியம்னு சொல்லிட்டு ஒரு வாரியம் ஒன்று இருக்கு. மாசு தடுக்கணும். மாசு தடுத்தோம்னாக்கா அவ்வளவு தண்ணியும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பயனுக்கு உதவும். விவசாயத்துக்கு உதவலாம், நம்ம குடிநீருக்கு உதவலாம். அந்த தண்ணீரை நம்ம தவறா நம்ம வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம யாரை குற்றச்சாட்ட முடியும்? இதுதான் தமிழ் பண்பாடா? கண்டிப்பா உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது சார். அதே நேரத்தில் அதாவது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது உலக அளவில் மிகப்பெரிய அளவில் ஆய்வுகளும் அது குறித்த தொடர்ந்து வந்து அது குறித்த ஒரு விழிப்புணர்வு முகாம்களும் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆனால் தமிழகம் அது போன்ற ஒரு பருவநிலை மாற்றம் இல்லது இது நீர் மேலாண்மையில நாம தான் முன்னோடியா இருக்கோம். ஆனால் இன்றைக்கு பருவநிலை மாற்றங்கள் குறித்தும் இந்த நீர் மேலாண்மை குறித்தும் என்ன மாதிரியான புரிதல் நமக்கு முதல்ல இருக்கு? இந்த மாதிரி ஒரு தட்டுப்பாடு அப்படி வரும்போது தான் பேசுறோம். இல்ல மாற்று கருத்து. நீர் மேலாண்மையில நம்மளுக்கு வந்து ஒரு முன்னோடி நிலவரமே கிடையாது. நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். சென்னை இருக்கிற ஒரு இடத்துலயும் வந்து நம்ம அதிகமான நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிறது ஒரு முன்னோடி செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. ரெண்டாவது, இந்த பருவநிலை மாற்றத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தியான புரிதல் வந்து அரசு துறைகள்ல ரொம்ப குறைவா இருக்கு. பொதுமக்கள் மத்தியிலையும் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்மளுக்கு முக்கியமா சென்னை போன்ற இடங்கள்ல முக்கியமான தாக்கல் வந்து கடல்ல இருந்து வரும். இந்த நேரத்துல நம்ம நீர்நிலைகளா இருக்கக்கூடிய அந்த கடல் நீரை நிலத்தடி நீருக்குள்ள புகாம நிலத்துக்குள்ள புகாம தடுத்து நிப்பாட்டக்கூடிய நீர்நிலைகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும்ன்றதுதான் முக்கியமான விஷயம். ஆனா அதே நீர்நிலைகள் தான் குறி வச்சு நம்ம மேக் இன் இந்தியான்னு பேர்ல சாகர் மாலான்ற பேர்ல நம்ம வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த புரிதல் நம்மளுக்கு வேணும்னாக்க நிலத்தடி நீரோட பற்றாக்குறை இன்னும் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை பருவநிலை மாற்றம் தான் ஏற்படும். அதே நேரத்துல நம்ம நிலத்தடி நீரை சுரண்டி விற்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு பண்பாட்டையும் நம்ம வந்து ஒரு முன்னேற்றம்ன்ற ஒரு பேர்ல அதை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது நம்மளை வந்து கண்டிப்பா ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல தான் உங்களுக்கு சேர்க்கும். இந்த வருஷம் சேர்ந்திருக்கிறோம். இது வந்து நம்ம கடல் நீரை வந்து நன்னீரா மாத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. விவசாயத்தை வந்து நீங்க கடல் நீரை நன்னீரா மாத்தி செய்ய முடியாது. குடிநீருக்கு வேணா அதை கொஞ்சம் செஞ்சுக்கலாம். அதுக்கும் நிறைய பணம் செலவாகும், இல்லாத மின்சாரம் செலவாகும். கண்டிப்பா இயற்கையா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நாம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் செயற்கையாக உருவாக்குவது பணத்தை அதிகம் செலவு செய்யக்கூடிய ஒன்றாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க முன் வச்சிருக்கிறீங்க. நீர் மேலாண்மை குறித்த புரிதலை வளர்க்கணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிற கருத்தை முன் வச்சிருக்கீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார். இப்ப அவர் குறிப்பிட்ட 2 மிக முக்கியமான கருத்துக்கள். ஒன்று, நாம வைத்திருக்கிற திட்டங்கள், அரசுடைய திட்டங்கள். ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி வேணுங்கிறோம், இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் மழைநீர் குறித்த ஒரு புரிதல் நமக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டிய. அதுதான் அவர் மேக் இன் இந்தியா திட்டம்னு ஒரு திட்டத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய பின்னலாடை நிறுவனங்கள்ல ஆரம்பித்து நமக்கு நம்மளுடைய தேவைக்கும் நாம் சூழலுக்கு ஏற்ற நம்மளுடைய பொருளாதார கொள்கைகளும் தயாரிப்புகளும் இருக்குதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை இந்த மழைநீர் சம்பந்தமா இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டியதா இருக்கு இல்லையா? மழைநீர் சேகரிப்பு என்பது மழை எப்பொழுது பெய்கிறதோ அப்பொழுதுதான். இல்ல, நான் மழைநீர் வெர்ச்சுவல் வாட்டர் அதை பத்தி சொல்றேன். நீங்கள் சொல்வது மறைமுக நீர் என்பதை வெர்ச்சுவல் வாட்டர் என்று சொல்லுகிறோம். நமக்கு கிராமத்து மொழியிலே பேச்சிலே சொல்வதென்றால் நமக்கு மூளையே இல்லை என்றுதான். ஒரு கொரியாவிலிருந்தும் சைனாவிலிருந்தும் ஜப்பானிலிருந்தும் எதற்காக சென்னையில் எவ்வளவு கார் கம்பெனிகள்? ஒரு கார் வந்து உற்பத்தி செய்வதற்காக 2 லட்சம் லிட்டர் 3 லட்சம் லிட்டர் தண்ணீரை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த எலக்ட்ரானிக் சிப்ஸ், செல்ஃபோன் இதற்கெல்லாம் செய்ய வேண்டி ஒரு 30,000 40,000 லிட்டரை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதைவிட எல்லோரும் ஜீன்ஸ் பேண்ட், ஜீன்ஸ் செட் மிக ஆடம்பரமாக ஒரு ஃபேஷனாக போட்டுக்கொண்டு திரிகிறார்கள். அதற்கு ஆகக்கூடிய இந்த தண்ணீர் தேவைப்படக்கூடிய தண்ணீரை 7வது ஊழி ஐங்கரநேசன் என்ற யாழ்ப்பாணத்திலிருந்து எழுதியிருக்கிற ஒரு எழுத்தாளர் மிக தெளிவாக 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார். இதை பற்றியெல்லாம் நாம் புரிந்திருக்கிறோமா என்று. இன்னொன்று, சென்ற ஆண்டு பெரிய போராட்டங்களை எல்லாம் நாங்கள் நடத்தினோம். மீத்தேன்
இந்த காவிரி டெல்டா பகுதியை முற்றிலுமாக பாழடிக்கிற ஏதோ ஒரு தொழிற்சாலை வந்தால் போதும். ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க, ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரியான திட்டங்கள் மத்திய அரசால் கொண்டு வரப்படக்கூடிய இந்த திட்டங்கள் தமிழகத்திற்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை விளைவிக்கிறது? திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்பது என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு. திட்டங்கள் மிக சரியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அந்த பொறுப்பும் கடமையும் அதற்குரிய சுதந்திரமும் துறை சார்ந்த வல்லுநர்களிடம் கொடுக்கப்பட வேண்டும். பொறுப்பு மாத்திரமல்ல, கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த திட்டம் 2 ஆண்டுகளுக்கு முடிய வேண்டும், இப்படி முடிய வேண்டும், இந்த தொகைக்குள் முடிய வேண்டும் என்று அந்த துறை சார்ந்த வல்லுநரிடம், ஒரு வேளாண்மை வல்லுநர் அல்லது ஒரு பொறியியல் பொதுப்பணித்துறை பொறியாளர் அல்லது நீர்வளங்கள் துறை பொறியாளர் இல்லை மின் வாரியத்தில் இருக்க பொறியாளரிடம் அந்த பொறுப்பு, கடமை, சுதந்திரம் இந்த 3ஐயும் கொடுத்து விட்டால் அவர்கள் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அதற்குரிய திறமையும் வாய்ப்பு வசதிகளும் உட்கட்டமைப்புகளும் இங்கே இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. என்ன காரணமோ எனக்கு தெரியாது. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எவ்வளவு கெடுத்திருக்கிறது என்பது இன்றும் லார்டு மெக்காலேயுடைய கல்வி முறை மாத்திரமல்ல, இந்த அரசாங்க நடைமுறை. குறிப்பா நாம ரொம்ப வெளிப்படையா பேசணும்னா மீத்தேன் திட்டம், இந்த மாதிரி கெயில் எரிவாயு திட்டம் இதெல்லாம் தமிழக அரசு இப்ப வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறது. இருந்தாலும் இது போன்ற திட்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன, அந்த இதுக்கு நம்ம விளைவுகளுக்கு முன்னாலே நான் சொல்வது போல இந்த அரசாங்கம், எந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அல்லது ஐபிஎஸ் அதிகாரிகள் எவர்கள் இருந்தால் போதும், அவர்கள் கைகளே மந்திரக்கோள் இருக்கிறது, உடனே எதையும் செய்து விடுவார்கள் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். நான் முன்பு சொன்னது போல ஒரு கெயில் திட்டம் அல்லது இன்னொரு திட்டம் முதலில் கொடுக்கிறார்கள் இல்லையா, அது எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள், எந்த வழியாக நிறைவேற்றப் போகிறார்கள், அதனுடைய விளைவுகள் என்ன என்று இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளோ இல்லை முதலமைச்சருடைய தனிச் செயலாளர்களோ அவர்களுக்கு சொல்லுகிறார்களா? அப்படியெல்லாம் இல்லை. நாம் இந்த ஆண்டு 5000 கோடி செய்ய போகிறோம், 10,000 கோடி செய்ய போகிறோம், இந்த தொழில் வரப்போகிறது என்று. ஆனால் அந்த தொழிலினுடைய பாதிப்புகள் என்ன? இப்பொழுது கேரளாவிலே மாநில நெடுஞ்சாலைகள் வழியாக அல்லது மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு வழியாக வரக்கூடிய கெயில் குழாய்கள் எதற்காக தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்களில் விவசாயிகளுடைய வயலுக்குள்ளே போக வேண்டும்? போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை முன்னாலே படித்திருந்தால் அவர்கள் சொல்லலாம், நாங்கள் முன்னே செய்து விட்டோம், இப்பொழுது அதெல்லாம் மாற்ற முடியாது என்று அதுவரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது இங்கேயே பேசி கொண்டிருக்கிறார்கள். எங்கே போய் அந்த கெயிலிலே சொல்ல வேண்டுமோ, எங்கே போய் அங்கே அழுத்தம் கொடுக்குமோ அதை கொடுக்கவில்லை. நான் மிக மனவருந்தி சொல்கிறேன், மீத்தேனில் இதற்காக நான் பெரிய போராட்டங்களை நடத்தியவன். திருவாரூர், நாகப்பட்டினம், மன்னார்குடி, தஞ்சாவூர் இவற்றையெல்லாம் 3 கருத்தரங்களை நடத்தி ஒரு பெரிய குறும்படத்தை, 1 மணி நேரம் ஓடக்கூடிய குறும்படத்தை எடுத்து இந்த மீத்தேன் எப்படி எடுக்கிறார்கள், இதனுடைய பின்விளைவுகள் எல்லாம் என்ன என்பதை 1 மணி நேர குறும்படமாக எடுத்து எல்லா இடங்களிலும் போட்டு அங்கே இருக்கிற விவசாயிகள் அந்த பகுதியில் இருப்பவர்களெல்லாம் நான் எங்களுடைய மூத்த பொறியாளர் சங்கம் மிகப்பெரிய அளவில் பரப்புரை செய்து, அதனால்தான் இன்றைக்கு ONGC ஒரு பெரிய ஒரு டிராக்டர் எடுத்துகிட்டு போனாலோ இல்லை ஒரு மிஷின் போனாலும் விடாமல் அங்கே தடுக்க முடிகிறது. இதை இந்த அரசாங்கம் செய்ய தவறுகிறது. மத்திய அரசாங்கம் அவர்கள் சொல்வதை சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். அது கூடங்குளமாக இருந்தாலும் சரி, இல்லை நீட்டினோ திட்டமாக இருந்தாலும். அதற்கு மாற்று என்ன, அதை எப்படி செய்யலாம் என்று துறை சார்ந்த வல்லுநர்கள், அரசுக்கு வெளியே இருக்கிற விஷயம் தெரிந்த வல்லுநர்கள் இவர்களுடைய அறிவுரை கேட்டு செய்வதில்லை. அரசாங்கத்திற்கு ஏதோ ஓய்வு பெற்றவர்களை மாத்திரமே அறிவுரையாளர்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு துறைக்கும் அறிவுரையாளர்களாக இல்லை, அவர்கள் சொல்வதை கேட்பதும் இல்லை. மிக வருத்தமான. இந்த ஆண்டு நாம் இந்த குடிநீர் பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும் என்றால் என்ன மாற்று வழி நம்மிடம் இருக்கிறது இப்போதைக்கு? ஒன்று, எல்லாரும் சொல்வதை போல வருணமாக அடைய வேண்டியதுதான். மழை பெய்தால்தான் இந்த தட்டுப்பாடு போகும். நான் முன்பு சொன்னது போல இந்த மறைமுக நீரை மிக அதிகமாக தற்காலிகமாக தடுத்து நிறுத்தலாம், பேக்கேஜ் வாட்டரை நிறுத்திவிடலாம். நான் சொல்வது ஒரு குறுகிய கால திட்டம். கொஞ்சம் மழை பெய்தால் கூட தண்ணீரை பிடிக்க வேண்டும் என்றால் 2 வழி. ஒன்று, இந்த ஆற்று நீர், மற்றது ஊற்று நீர், 2ற்கும் வருவதற்காக தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறையில் இருக்கிற ஒரு 18,000 ஒரு 10,000 ஏர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1,00,000 கோடி இந்த அரசாங்கத்திற்கு நானே எங்களுடைய தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர் சங்கமாக 1,00,000 கோடிக்கு நீண்டகால திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம்.
இந்த 10,000 ஏரிகளை ஒரு 2 அடி 3 அடி அளவுக்கு ஆழப்படுத்தினாலே பெய்யக்கூடிய மழையிலே ஏறக்குறைய 150 டிஎம்சி தண்ணீரை சேமிக்கலாம். இருக்கிற அணைக்கட்டுகளில் இப்பொழுது 10% 15% கூட இல்லை. உடனடியாக அவையும் 50-100 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது. 20-25% 30% கூட அது கொள்ளளவு குறைந்திருக்கிறது. அவற்றையும் வெளியே எடுக்கலாம். இப்படி போகும்போது இன்னும் சென்னைக்கு குறிப்பாக சொல்கிறேன், இந்த பூண்டி, செம்பரமாக்கம், இந்த புழல், இந்த மூன்றிலுமே ஒரு 3 அடிக்கு நீங்கள் ஆழப்படுத்தினால் இன்னும் 3 டிஎம்சி தண்ணீரை, இப்பொழுது 11 டிஎம்சி சொல்கிறோம், 15 டிஎம்சி அளவுக்கு போகலாம். வெறும் 100 கோடி ரூபாய் செலவு. ஆனால் அதையெல்லாம் நாங்கள் சொல்வதெல்லாம் விட்டுவிட்டு தேர்வாய்க்கண்டிகை கண்ணன்கோட்டை என்று ஒரு இடத்துல ஒரு 350 கோடி ரூபாயை போட்டு கிருஷ்ணா கால்வாயிலிருந்து தண்ணீரை எடுத்து அங்கே 0.5 டிஎம்சி என்று சொல்லி அதை மறுபடியும் கிருஷ்ணா கால்வாயில் விடுகிறார். 1வது கிலோமீட்டரில் எடுக்க வேண்டியது, 4வது கிலோமீட்டரில் விட வேண்டியது, மறுபடியும் 20 கிலோமீட்டர் ஓட வேண்டியது பூண்டிக்கு. இப்படி உருப்படியாத திட்டங்கள். இன்னொன்றும் சொல்லுவோம், இந்த அத்திக்கடவு அவனாசி 60 ஆண்டு திட்டம், சி சுப்பிரமணியம் காலத்திலிருந்து சொல்லக்கூடிய திட்டம். பெரிய போராட்டங்களை போன்ற ஆண்டு நடத்தினார்கள். சட்டமன்றத்தில் பெரியதாக எதிரொலித்தது. அதை உடனே எப்படி செய்கிறோம்? 3152 கோடி. அதுவும் இந்த விவசாய நிலங்களிலே வருகிறது. அதற்கு மாற்று திட்டமாக எங்களுடைய தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர் சங்கம் நாங்கள் 1000 கோடி ரூபாயில் இந்த திறந்த கால்வாய் இல்லாமல் எந்த வயலிலும் போகாமல் நேஷனல் ஹைவேஸ், மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, மற்ற ரோடு வழியாக மிக எளிதாக கான்கிரீட் பைப்புகளிலே கொண்டு விடலாம் என்று 1000 கோடி ரூபாய் கொடுத்து 1.5 ஆண்டுகளாக தவம் இருக்கிறோம். ஆனால் காதிலே வாங்குவதாக தெரியவில்லையே. எனவே இந்த வல்லுநர்களுடைய பொறுப்பில் இதை விட வேண்டும். மாவட்ட ஆட்சியாளரிடம் எதை விட்டாலும் எப்பொழுதுமே அவர்கள் அதை சரியாக செய்ய முடியாது. என்றால் அவர்களுக்கு அதனுடைய தொழில்நுட்பம் தெரியாது, செயல்முறை தெரியாது. ஆனால் இலக்கு மாத்திரம் தெரியும். ஆச்சா 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 ப்ராக்ரஸ் ஆச்சா பெல்லப்பட்டியா. அதாவது இறுதியாக இந்த ஆண்டு எப்படி சமாளிக்கலாங்கிறத நீங்கள் முன் வச்சிங்க பல்வேறு திட்ட வடிவுகளை. ஆனால் நாம கிட்ட இருக்கிற நீர்நிலைகள் சில இடங்களில் ஏரிகள் அப்படியே இருக்குது. ஆனால் ஒரு ஏரியிலிருந்து நீர் நிரம்பி விட்டால் அடுத்த ஏரிக்கு போவதற்கு ஒரு மதகு அமைக்கப்பட்டிருக்கும், சட்டசமயம். அப்படி தான் நம்மளுடைய நீர்நிலைகள் வடிவமைப்பு. நாம் இப்போ அதனுடைய தொடர் சங்கிலிகளை எல்லாம் வெட்டிட்டோம் சென்னை போன்ற பெருநகரங்களில். இப்போ நகர வடிவமைப்பிலே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அதனால்தான் ஒரு சிறு மழையை கூட பெரு வெள்ளமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கு இல்லையா? அதை எப்படி நாம் வருங்காலங்களில் தவிர்ப்பது? அப்படி இருந்தால்தான் அந்த நீர் நிலத்தடி நீராக மாறும். எல்லாம் ஆவியாக மேலே போகாமல் நிலத்தடி நீராக மாறும் இல்லையா? நீங்கள் சொல்வது போல 1980 சென்னையிலே நிலப்பரப்பாக இருந்தது 80%. இன்றைக்கு 2015-16 எடுக்கும் பொழுது அது 20% இருக்கிறது. அப்பொழுது 60% கான்கிரீட் கட்டடங்கள் வந்துவிட்டன. ஒன்று நகரமயமாதல், இன்னொரு உலகமயமாதல், இன்னொரு தொழில் வளர்ச்சி. இவையெல்லாம் என்னை பொறுத்தவரை இன்றைக்கு தேவையில்லாது. நான் ஒரு கட்டுமான பொறியாளரில் ஒரு வல்லுநராக இதற்காக தனியாக ஒரு இதழை நடத்தி கொண்டிருக்கிறவன். நான் எல்லோருக்குமே சொல்லியிருக்கிறேன், சென்னையிலே இனிமேல் ஒரு கட்டடம் கூட கட்டவிடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, சென்னையை சுற்றி இருக்கிற இடங்களிலே எந்த இடங்களிலும் குறிப்பாக மடிப்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாலாம் பன்மாடி கட்டடங்களை கட்டவிடக்கூடாது. எந்த தொழிற்சாலையும் சென்னையை தாண்டி ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு அதுக்கு பின்னால் தான் வைக்க வேண்டும். அப்பொழுது நகரமயமாதலை, கிராமங்களிலிருந்து வருவர்களை ஓரளவுக்கு நாம் கட்டுப்படுத்த முடியும் என்றால் அங்கே வாய்ப்பு வசதிகள் செய்யப்பட வேண்டும். இந்த போக்குவரத்து வசதிகள், மருத்துவமனை வசதிகள், கல்வி வசதிகள், வேலைக்குரிய வசதிகள் எத்தனையும் செய்துவிட்டு தான் இங்கே இருப்பவர்களை அங்கே மாற்ற முடியும். இல்லாவிட்டால் கூவத்திலும் அடையாறில் இருப்பதை மாற்ற வேண்டாம், கண்ணகி நகருக்கு போக மாட்டார்கள். அதனால தான் சொல்லுகிறேன், திட்டமிடுவது மாத்திரமல்ல, செயல்படுத்துவதை அந்தந்த துறை சார்ந்த வல்லுநரிடம் கொடுக்க வேண்டும். பொறுப்பும் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த அரசியல் குறுக்கீடுகள் தடுக்கப்பட வேண்டும். அப்படி செய்தால் இந்த நான் முன்பே தமிழக அரசிற்கு கொடுத்திருக்க 1,00,000 கோடியிலே 5 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டை தன்னிறைவு தமிழகம் சாத்தியமே என்று நான் கொடுத்திருக்கிறேன். நம்முடைய நீர்நிலைகள் அல்லது வரத்துக்கள் எல்லாம் வெளிமாநிலங்களில் எம்பி இருக்கின்றன. முல்லைப்பெரியாரா கேரளா, இல்லை கிருஷ்ணா வாட்டரா ஆந்திரா, இல்லை பாலாறு, இல்லை கர்நாடகானா காவிரி. எல்லா திட்டங்களுமே பார்த்தால் வெளிமாநிலங்களை நம்பி இருக்கக்கூடிய, இதை தவிர்த்து
அதற்காக உரிமைகளை விட்டு கொடுக்க சொல்லவில்லை, அதற்காக போராடி கொண்டிருப்பவன் நான். எனவே உரிமைகளோடு தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்நிலைகளை மிகச் சிறப்பாக செய்வதற்கு நீண்டகால திட்டங்களை துறை சார்ந்த வல்லுநருடன் பொறுப்பை கொடுத்து அரசியல் குறுக்கீடு இல்லாமல் செய்ய வேண்டும். அதை ஒரு தொலைநோக்கோடு முன்னுரிமை கொடுத்து உரிய நிதியை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த குடிநீர் பற்றாக்குறையானது ஏதோ அவசர காலத்தில் தீர்க்க வேண்டியது ஒன்றில் தொலைநோக்கு பார்வையில் அதற்கு என்னென்ன மாற்று தீர்வுகள் இருக்கின்றன என்பதனை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.